அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் TN72 வியூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடந்துட்டு இருக்கிற கடல் கன்னி பொருட்காட்சி பற்றி தான். இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில, தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய ஃபிஷ்ஷு, அக்வாரியம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெர்மெய்டுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு இந்த லீவில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. இறைவனோட படைப்பில் அழகழகான மீன் எல்லாமே நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் மீன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்று ஒரு விதமாக இருந்துச்சு. அலிகேட்டர் ஃபிஷ்ஷு, கேட் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மீன் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நிறையா ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்மளோட குட்டீஸை இந்த லீவில் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு டிக்கெட் வந்து 100 ருபீஸ் வாங்குறாங்க பெர் பர்சனுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 80 ருபீஸ் வாங்குறாங்க. 3 வயசுக்கு கீழே ஃப்ரீ டிக்கெட் தான். குட்டீஸை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல இவ்வளோ ஃபிஷ் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம வீட்டு ஃபிஷ் டேங்க்லேயுமே 1, 2 இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 10 ஃபிஷ் தான் போட்டிருப்போம். இந்த இடத்துல இப்படி நிறைய ஃபிஷ் ஒரே இடத்துலையே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் வந்து இவங்க வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ளே ஏரியா கிளம்பியாச்சு. உள்ளே போனோடனே நிறையா ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான கேம்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, ஒன்று நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இந்த விளையாடுவோம்ல அதுக்கு உள்ளே நுழைஞ்சாச்சு. நிறையா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு எல்லாமே. குட்டீஸ் எல்லாம் இந்த கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த பாலை கரெக்டாக எந்த நம்பரில் அவங்க போடுறாங்களோ அதுக்கான நம்பருக்கு மேட்சான ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்ட குட்டீஸ் எல்லாமே அவங்கவுங்க ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. எங்களுக்குமே பிள்ளைங்க இந்த மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய கிஃப்ட்ஸ்லாம் ஜெயிச்சாச்சு, ஒரே ஹாப்பி. நெக்ஸ்ட்டு வந்து கன் ஷாட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு உதிச்சாச்சு. ஒருத்தவங்களும் ஒரு பலூனை சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒன்றா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சதை சுட்டாச்சு எல்லாருமே. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஷாப்புக்கு போயாச்சு. லாஸ்ட் இயர் போட்டிருந்த பொருட்காட்சியிலலாம் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைம் போட்டிருந்த பொருட்காட்சியில் எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான திங்ஸுமே போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வர கிளிப்பிங்ஸில் பார்ப்பீங்க. நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோவுக்கு சரி ஓகே பெரிய பையன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. இதுவுமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ் எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. எல்லா குட்டீஸும் சேர்ந்து பயம்படுத்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து கீ செயின் ஸ்டாப்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ரிங்கில் நேம் எழுதி கொடுக்குறது, 90s கிட்ஸோட நிறைய மெமரிஸ் இதில் நான் பார்த்தேன். ரிங்கில் நேம் எழுதுறது, அரிசியில் நேம் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரிங்கில் நேம் எழுதி கொடுத்துட்டு ஒரு கீ செயின்லேயும் நேம் எழுதி வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க. குர்த்தியும் பேண்ட்டும் செட்டாகவே போட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, ஆனால் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். இந்த ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே நிறையா மொபைல் கேசஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் போட மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து பொருட்காட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் கேசஸ்ஸு இந்த கடையெல்லாம். இப்போ நம்மளோட ஐட்டம் 90s கிட்ஸ் ஷாப் வந்துருச்சு. இங்கே நம்ம பார்க்குற மிட்டாய் எல்லாமே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கும். யாருக்குமே இது பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ விதவிதமான சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. இப்போ நம்ம குட்டீஸ்லாம் இது என்னதுன்னு கேட்டு ரொம்ப ஆர்வமாக வாங்கி பார்க்குறாங்க. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு.
அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸாக தான் இருந்துச்சு எல்லாமே. பக்கத்துலேயே குட்டீஸ்க்கு பிடிச்ச இந்த கன்னில் வர பபிள்ஸ் வரும் தெரியுமா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஷர்ட்ஸ் கடை, திருப்பூர் காட்டன்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேருக்கு. இந்த மாப் வந்து நிறையா வாரண்டிலாம் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு போட்டிருந்தாங்க, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நமக்கு டெமோவும் காமிச்சாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. குவாலிட்டியுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இடத்துக்கு போயாச்சுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அப்பளம் இல்லைன்னா பொருட்காட்சியே கிடையாது, அந்த அளவில் நம்மலாம் இருப்போம். கண்டிப்பாக அப்பளம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லா மிளகா பஜ்ஜி, அப்பளம், சுண்டல், காலிஃப்ளவர் எல்லாத்துலேயும் ஒரு ஐட்டம்ஸ்லாம் வாங்கி டிக்கெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. காலிஃப்ளவர் மட்டும் 80 ரூபீஸ், மற்ற எல்லாமே 70 ரூபீஸ் தான். காலிஃப்ளவர் மட்டும் 80 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த டோக்கன்ஸில் நம்ம வாங்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம போய் வாங்கிக்கிறலாம். ஓரளவு ஹைஜீனாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஓரளவு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டீஸ்க்கான இந்த ஹார்ஸ் ரைடு, ஜெயிண்ட் வீல் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும், எல்லாத்துலேயுமே ஏறி இறங்குவேன் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க நம்ம ஒன்று ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. நாங்கள் இந்த திருநெல்வேலி சிட்டியவே ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க ஜெயிண்ட் வீலில். சரிப்பா ஏறிட்டு வாங்க எல்லாரும் சொல்லிட்டு 4 பேரையும் அனுப்பி விட்டாச்சு, குட்டீஸ் எல்லாத்தையுமே. தனியாக வேறு சென்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் 4 பேருமே ஏறிட்டாங்க. ஏறி தைரியமாக போயிட்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெயின்லாம் நாங்கள் போக மாட்டோம், இதெல்லாம் ரொம்ப சின்ன ஊஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஜெயிண்ட் வீலில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் போன அன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால அந்த பலூனில் ஏறி விளாடுறது எதுவுமே அவைலபிளாக இல்லை, தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு தைரியசாலி எல்லாருமே ஜெயிண்ட் வீலில் ஏறியாச்சு. உண்மைக்குமே பயமே கிடையாது, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. கீழே நின்று எங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் பயமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த பயமே தெரில, நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க. உங்கள் வீட்டும் குட்டீஸும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள குட்டீஸ் எல்லாருமே ஓரளவு நல்லா போல்டாகவே இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. நம்மலாம் சின்ன பிள்ளையில போயிருந்துருப்போம் பொருட்காட்சியில் ஜெயிண்ட் வீலில். இப்போல்லாம் ஏற சொன்னோம்னா தலை சுற்றுது, வாமிட் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ள குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளோட மெமரிஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த இதில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இதுலேயும் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாச்சு. அதுலேயும் நம்ம தைரியசாலிகள் எல்லாமே மேலே ஃபஸ்ட்டு சீட்டில் தான் நாங்கள் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. அதுலேயுமே ஏறிட்டு சரியான சேட்டை, எல்லாருமே பயங்கிறதே கிடையாத மாதிரிக்கு உட்காந்துருந்தாங்க. நான் கூட வந்தோன்னே வாமிட் எதுவும் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஓரளவு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும். இந்த இதில் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் போயிருந்துருப்போம். இப்போ லாக்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த பொருட்காட்சியில் இந்த ஒரு வீலோ ஜெயிண்ட் வீல் மாதிரி இது ஒன்று போட்டிருந்தாங்க. இது நேம் என்னன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சுங்க. இதில் எல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏற்றிடாதீங்க, 15 ஏஜுக்கு மேலே தான் இது வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனாலுமே ஹார்ட் பேஷண்ட்ஸு இந்த மாதிரியான உள்ளவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம், கன்சீவாக இருக்கிறவங்க யாருமே அலோவ் கிடையாது. நார்மல் பீப்புள்ஸ் மட்டும்தான். அதுக்குமே அவங்களே போயிட்டு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. இதில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க. கீழே நின்று பார்க்குற எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. இதில் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறையா இதெல்லாம் போட்டிருக்காங்க. பிலோ 3க்கு நிறையாவே இருக்குது. இந்த இது மட்டும்தான் 15 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஒரு ரவுண்ட் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக போட்டிருந்தாங்க இந்த வாட்டி எக்ஸிபிஷனு. கண்டிப்பாக குட்டீஸை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நல்ல வேலை எங்கள் குட்டீஸ் யாருக்குமே 15க்கு கீழே தான் எல்லாருமே, மேலே இல்லைன்னா இதுலேயும் ஏறுவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சிருந்தனால அதுலேருந்து தண்ணி கூட மேலே போயிட்டு வரும்போது வடிய ஆரம்பிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு எங்களுக்குமே.
இவங்க எல்லாரும் அடுத்த இதுக்கு நாங்கள் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த கப்பன் சாசரில் இவங்க மட்டும்தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டிப்பாக அதில் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. ரொம்ப தைரியமாகவே ஏறிட்டு உட்காந்தாச்சு. கூட 2 பேர் 2-3 செட்ஸ் மட்டும் ஏறினாங்க. ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தான் பயமாக இருந்துச்சு தவிர அவங்களுக்கு பயமே இல்லை. 2 கையும் விட்டுட்டு, ஏன்னா அது ஃபுல்லாமே நல்லா சேஃப்டி கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க லாக்ஸ் எல்லாமே. கையை தூக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே வேணும்னே கையை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சத்தம் போட்டு அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஒரே சிரிப்பு தான், எல்லாருக்குமே சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே நின்று பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸாக தான் இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி தானே சின்ன வயசுலலாம் என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குட்டீஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் கண்டிப்பாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்து குழந்தைங்களை சென்ட் பண்ணுங்கள். சில குட்டீஸ் பயப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா சென்ட் பண்ணாதீங்க. எங்களோட குட்டி இதில் ஏறி நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரி ஏறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி விட்டாச்சு. இந்த இது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்தே பிள்ளைங்களை அனுப்புங்க. கூட ஒரு 4-5 பிள்ளைங்க ஓவராக ஏறிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அடிபட சான்சஸ் இருக்குது. பிலோ 3 கிட்ஸ்க்கு நிறையா இந்த மாதிரி நம்ம உட்காந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியே நிறைய ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண வைக்கலாம். நம்ம இந்த 360 டிகிரி கேமரா இருக்குது பார்த்திங்களா, இதில் நிறைய பேர் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப்க்கு போயிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.